அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நேற்று போட்ட வீடியோவில் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அவசியம் ஓதுற மாதிரி ஒரு 3 துவாக்களை நான் சொல்லியிருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கமாக ஓதி வந்த துவாக்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் ஓதுற மாதிரி ஒரு 3 துவாக்களை நான் சொல்ல போகிறேன். இந்த 3ஐயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் வழக்கமாக ஓதி வந்துள்ளார்கள். நாமும் அதை ஓதி வரும்போது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பல கவலைகள் பிரச்சனைகள் தீர்வதற்கு நாம் ஓதுகின்ற இந்த துவாக்கள் மிக மிக முக்கிய காரணமாக இருக்கும். ரொம்ப எளிதான துவாக்கள் தான், கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப டைம்லாம் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இப்போ நேற்று போட்ட வீடியோவில் எப்படி ஈஸியாக தானே இருந்துச்சு, 5 நிமிஷம் கூட அதிகம்தான். அதே போல் தான் இந்த ஒரு துவாக்களும் ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம பார்க்குற முதல் துவாவை பொறுத்த வரைக்கும் ஃபஜ்ர் தொழுதுட்டு ஓதுவது தான் சிறந்தது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை டெய்லியும் ஃபஜ்ர் தொழுதுட்டு 3 முறை ஓதும் வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். அந்த துவா என்னன்னா, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. அல்லாஹ்வை புகழ்வதுடன் அவனை தூய்மைப்படுத்துகிறேன். அவனது படைப்புகளின் எண்ணிக்கை அளவு, அவன் பொருந்திக் கொள்ளும் அளவு, அவனது அர்ஷின் சுமையளவு, அவனது வார்த்தையின் மையளவு. மிக மிக சிறந்த வார்த்தைகள் இவை. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஒருவருக்காக கற்றுக் கொடுத்தார்கள். எந்த ஒரு சூழ்நிலையில் அவர்கள் கற்று தந்தார்கள் என்றால், நபி அவர்கள் அவங்க மனைவியார் வீட்டிலேருந்து ஃபஜ்ர் தொழுவதற்காக பள்ளிக்கு போகிறாங்க. அந்த நிலையில் அவர்களது மனைவி ஒருவர் தொழுதுட்டு திக்ர் எடுத்துட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிக்கு போய் தொழுதுட்டு பிறகு வேற எங்கேயோ போயிட்டு வராங்க. எந்த நேரத்தில் வராங்க? துஹா நேரத்தில் வராங்க. துஹா நேரத்தில் வரும்போதும் அவர்களது மனைவி அதே நிலையில இருந்து திக்ரு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, நான் போனதுலேருந்து நீ இதே நிலையில தான் இருக்கிறியான்னு அப்படி கேட்கும்போது அவங்க ஆமான்னு சொல்கிறாங்க. இப்போ நான் போனதுலேருந்து நான் 2 வார்த்தை தான் சொன்னேன், 3 முறை சொன்னேன். இதை சொல்ல என்ன நன்மைனா, இப்போ நீ இவ்வளோ நேரம் திக்ரு எடுத்த பற்றியா, அது எல்லாத்தையும் இந்த திக்ரு முந்திவிடும், அந்த அளவுக்கு நன்மையானது சொல்லிட்டு இந்த ஒரு திக்ரை கற்றுத்தந்தாங்க. இந்த ஒரு திக்ரை நாம் காலையில் ஃபஜ்ர் தொழுதுட்டு ஒரு 3 முறை ஓதுனா துஹா நேரம் வரைக்கும் நம்ம அமர்ந்து எவ்வளவோ திக்ருகள் துவாக்கள் செய்கிறோமோ அதில் கிடைக்கிற நன்மையை விட அதிக நன்மைகள் கிடைக்கும். அதனால அவசியம் ஃபஜ்ர் தொழுதுட்டு ஓதுங்க. முடிஞ்சால் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த ஒரு துவாவை 3 முறை ஓதலாம். அப்படி ஓதி வந்தால் நம்முடைய தேவைகள் 70க்கும் அதிகமான தேவைகள் நிறைவேறுவதாக சில உலமாக்கள் கருத்து தெரிவித்திருக்காங்க. அதனால நீங்கள் அப்படி கூட ஓதலாம். இல்லை எனக்கு டைம் இல்லைன்னா கண்டிப்பாக அவசியம் ஃபஜ்ர் தொழுதுட்டு ஒரு 3 முறை ஓதிக்கிங்க. அடுத்ததாக இன்னொரு ஒரு துவா இருக்குது. இந்த ஒரு துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 முறைக்கும் அதிகமான முறையில் ஓதி வந்துள்ளார்கள். அந்த துவா வேறு எதுவுமே இல்லை, தௌபாவிற்கான துவா இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் ஒரு இறை தூதர். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். தனக்காக அவங்க வாழவே இல்லை, மற்றவங்களுக்காக தான் வாழ்ந்தாங்க. எந்த ஒரு பாவத்தையும் செய்யாதவர்கள். இருந்தும் அவர்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நைட்டு தூங்கும்போது அந்த தூங்குற நேரத்தில் தம் கால்கள் வீங்குற அளவுக்கு நின்று தொழுவாங்களாம். பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அதை பார்த்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்குறாங்க, நீங்கள் தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாயிடுச்சு, நீங்கள் எதுக்கு இவ்வளோ தொழுறீங்க, இந்த துவாக்கள்லாம் ஓதுறீங்க, பாவ மன்னிப்பு கேட்குறீங்கன்னு அப்படி கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னுடைய இறைவனுக்கு நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த ஒரு துவாவை இத்தனை முறை ஓதும்போது நாம் எத்தனை முறை ஓதணும் சொல்லிட்டு கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஏன்னா நிறைய தப்புகள் தவறுகள் நம்ம அறிந்தும் நடக்குது, அறியாமலும் நடக்குது. டெய்லியும் இஸ்திக்ஃபார் செய்வது அவசியம்.
எவ்வளவோ அதிகமாக நாம் இஸ்திஃபார் செய்கின்றோமோ அவ்வளவோ அதிகம் நம்முடைய சோதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே ஒன்று ஒன்றா விலகிடும். நமக்கு என்ன பிரச்சனைகள் நேர்ந்தாலும் சரி, நீங்கள் ஒரே ஒரு துவா, இஸ்திஃபார் துவா, ஏதாவது ஒரு துவாவை நீங்கள் ஓதிக்கொண்டே இருந்தாலே போதும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தவறுகளை மன்னிச்சிடுவான், பாவங்களை மன்னிச்சிடுவான், நமக்கு கொடுத்த அந்த தண்டனைகளையும் ஒன்று ஒன்றா நீக்கி கொண்டே வருவான், அனைத்து நியமத்துக்களையும் வழங்குவான். அவ்வளவு சிறப்பு இருக்குது தௌபா துவாவிற்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 முறைக்கும் அதிகமாக எந்த துவாவை ஓதியிருக்காங்கன்னா, அஸ்தகுஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி, அஸ்தகுஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி மீளுகிறேன். ரொம்ப சின்ன ஒரு துவா தான் இது, ஆனால் இந்த ஒரு துவாவிற்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது. நாம் இந்த துவாவை ஒரு 100 முறை ஓதிக்கலாம். ஏதாவது ஒரு வேலை நீங்கள் ஓதிக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகு நீங்கள் தாராளமாக ஓதலாம். நீங்கள் வேலை செய்யும் போது எல்லா நேரத்துலையும் ஓதலாம். இல்லை டைம் இல்லைன்னா அவசியம் ஒரு நாளைக்கு ஒரு 100 முறை இந்த ஒரு துவாவை ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. எவ்வளவோ அதிகம் இந்த துவாவை நீங்கள் ஓதுறீங்களோ அவ்வளவோ அதிகமாக, அவ்வளவு சீக்கிரமாக உங்கள் கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடும். இன்று முதல் ஓத ஆரம்பிங்க. அடுத்ததாக 3வது துவா. இந்த ஒரு துவாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு வேளை ஓதாமல் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகு ஓதுவது தான் சிறந்தது. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த 4 திக்ருகள் தான் அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ருகளை பற்றி ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, யார் கடமையான தொழுகைக்கு பிறகு சுபஹானல்லாஹ் ஒரு 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை, ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகு இந்த ஒரு எண்ணிக்கையில் ஓதி, அதே போல் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஓதணும். இந்த மாதிரி யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஸ்வர்க்கம் மிக ஈஸியாக கிடச்சிரும். இதை செய்வது ரொம்ப எளிதான ஒரு விஷயந்தான், ஆனால் பின்பற்றுவது கடினமான விஷயம். ஏன்னா ஷைத்தான் அவ்வளோ சீக்கிரம் அதை செய்ய விட மாட்டான். என்ன பண்ணுவானா, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாம் ஓதணும்னு நினைப்போம். ஆனால் ஷைத்தான் ஏதாவது ஒரு வேலையை நம்மளுக்கு காரணம் காட்டி ஞாபகப்படுத்தி அந்த ஒரு வேலையில் நம்ம எழுச்சிருவோமா, இதை ஓதாமல் எழுச்சிருவோமா. அதே போல் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தூக்கத்தை கொடுத்துட்டு ஓத விடாமல் தூங்க விட்டுருவானா. அதையும் மீறி ஷைத்தானோட அந்த தடைகளை தாண்டி இதை நம்ம ஓதி வந்தால் நிச்சயமாக நமக்கு வெற்றி நிச்சயம், சொர்க்கம் நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக இந்த ஒரு திக்ருகள் அமையும். அவ்வளவு சிறப்புகள் அடங்கிய ஒரு திக்ருகள் இந்த 4 திக்ருகள். கடமையான தொழுகைக்கு பிறகு இதை ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் அப்படியும் ஓதலாம். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படியும் ஓதலாம். உங்கள் விருப்பம். நீங்கள் எதை வேணாலும் செலக்ட் பண்ணி ஓதிக்கிங்க. ஆனால் 5 வேளை தொழுது முடிச்சுட்டு இந்த ஒரு திக்கரை ஓதாமல் எழுந்திருக்காதீங்க. அதே போல் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு திக்ருகளை ஓதாமல் தூங்காதீங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு தோணும், ஈஸி தானே, நம்ம இன்று முதல் ஓத ஆரம்பிச்சிடலாம் சொல்லிட்டு. ஆனால் அவ்வளவு ஈஸியாக நடக்காது. ஏன்னா இதனோட சிறப்புகள் அப்படி. ஷைத்தான் கண்டிப்பாக தடைகளை ஏற்படுத்துவான். ஷைத்தானின் அந்த சதி வேலையை முறியடித்து நீங்கள் ஓதணும். ஒரு 2-3 நாள் கொஞ்சம் உங்களுக்கு மறதி, சோம்பல் அப்படிலாம் இருக்கும். அது எதுவுமே பொருட்படுத்தாமல் ஓத ஆரம்பிங்க. இன்று முதல் ஓத ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நான் இப்போ சொன்ன இந்த 3 துவாக்களுமே நம்முடைய வாழ்க்கையை அழகாக மாற்றக்கூடிய துவாக்கள், விதியை மாற்றக்கூடிய துவாக்கள், சுலபமான துவாக்கள், திக்ருகள் தான். ஆனால் நிறைய பிரச்சனைகள் இதன் மூலமாக தீரும். நீங்கள் எதை ஓதுறீங்களோ இல்லையோ இந்த துவாக்களை, திக்ருகளை டெய்லியும் ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். நீங்கள் எந்த பிரச்சனையால் கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய அந்த பிரச்சனையை, கவலையை நீக்கி உங்களுக்கு நிம்மதியை, சந்தோஷத்தை தர வேண்டும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.